அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஇடி பேப்பர் 2 சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் வந்து பார்த்திங்கன்னா பெடகாஜிக்கல் கன்சர்ன் பார்ட் 1 இந்த சாப்டர் தான். இந்த யூனிட்டை தான் 8th யூனிட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 7 யூனிட் பார்த்துருப்போம். அடுத்த ஒரு 3 யூனிட் தான் இருக்குது. அதில் இந்த 8வது யூனிட் இப்போ பார்ப்போம். அடுத்து 9, 10 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், என்னென்ன சாப்டர்லாம் அதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங், அதோட ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர், அதுக்கப்புறம் சிடபிள்யூஎஸ்என் அப்படிங்கிறது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பெடகாஜிக் மெத்தட்ஸ், என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் லேர்னிங், paradigms and organizing leading, டீச்சர் சென்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக், தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரூனர், பேசஸ் ஆஃப் டீச்சிங், ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ் அண்ட் போஸ்ட் ஆக்டிவ், 21st century டீச்சிங் கில்ஸ். இது சம்மந்தப்பட்ட இந்த யூனிட்டை கவர் ஆகிற ஒரு 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸாக பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங் அண்ட் லேர்னர், அதாவது கற்பித்தல் மற்றும் கற்றல், கற்பவருடனான தொடர்பு, இதை பற்றின ஒரு கேள்விகள். முதல் கேள்வி, இந்த வீடியோவோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கு இடையிலான தொடர்பை பின் வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? கற்றல் மற்றும் கற்பித்தல் இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை வந்து சிறப்பாக விவரிப்பது ஆப்ஷன் சி. அவை இருமுனை மற்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. தே ஆர் பைப்போலார் அண்டு இன்டர்ரிலேட்டட். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டில் கற்பவர் எவ்வாறு கருதப்படுகிறார்? ஆக்டிவ் பார்ட்டிசிபண்ட், செயலில் ஈடுபடும் பங்கேற்பாளர். கற்பித்தல் கற்றல், அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா கற்பவர் எவ்வாறு கருதப்படுகிறார்? கற்பவர் மீன்ஸ் லேர்னர் என்னவாக கருதப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலில் ஈடுபடும் பங்கேற்பாளர், ஆக்டிவ் பார்ட்டிசிபண்ட். மூன்றாவது கேள்வி, கல்வியின் மும்முனை செயல்பாட்டில் எவை அடங்கும்? இந்த ட்ரைபோலார் ப்ராசஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர், ஸ்டூடெண்ட் அண்ட் கரிக்குலம். கரிக்குலம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆசிரியர் மாணவர் கலைத்திட்டம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மும்முனை செயல்பாட்டில் அடங்குவது. அடுத்து நான்காவது கேள்வி, பயனுள்ள கற்பித்தல் எதை கொண்டு அளவிடப்படுகிறது? ஒரு பயனுள்ள கற்பித்தல், இந்த எஃபெக்டிவ் டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எதை கொண்டு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. மாணவர்கள் அடைந்த கற்றல் விளைவுகளின் மூலம், லேர்னிங் அவுட்கம்ஸ் அச்சீவ்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அதில் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவுட்கம்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா கற்பித்தல் அளவிடப்படுகிறது. ஒரு பயனுள்ள கற்பித்தலானது அவுட்கம்ஸ் அச்சீவ் பை ஸ்டூடெண்ட்ஸ், கற்றல் விளைவுகளின் மூலம் அறியப்படுகிறது. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, டீச்சிங் கற்பித்தல் என்பது ஒரு நோக்கமுள்ள செயல்பாடு, பர்பஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு டீச்சிங்கிறது ஒரு நோக்கமுள்ள செயல்பாடு. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிடபிள்யூஎஸ்என், அதாவது சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள் மற்றும் உள்ளடக்கிய கல்வி. சிடபிள்யூஎஸ்என் இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள். அடுத்து, உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய குறிக்கோள் என்ன? உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய குறிக்கோள், இன்க்ளூடிங் ஆல் சில்ட்ரன் இன் தி சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம், அனைத்து குழந்தைகளையும் ஒரே சாதாரண வகுப்பறையில் சேர்த்தல். அதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய குறிக்கோள். அடுத்து, உள்ளடக்கிய கல்விக்கு எந்த கொள்கை அடிப்படையானது? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, சமத்துவம், அதாவது வாய்ப்பு, அந்த வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவமாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது வந்து இதை உள்ளடக்கியது தான் உள்ளடக்கிய கல்விக்கு உண்டான கொள்கை. அடுத்து, ஐஇபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஐஇபி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், தனி பயனாக்கப்பட்ட கல்வி திட்டம். 10வது கேள்வி, சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு ஆதரவாக ஒரு ஆசிரியர் எதை பயன்படுத்த வேண்டும்? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் முறை. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளுக்கு ஆதரவாக ஒரு ஆசிரியர் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் முறையை பயன்படுத்த வேண்டும். அடுத்து, பள்ளிகளில் தடையற்ற சூழல் யாருக்கு அவசியம்? பள்ளிகளில் தடையற்ற சூழல் என்பது யாருக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு தேவைகளை கொண்ட
குழந்தைகளை உள்ளடக்குவதற்கு. ஆப்ஷன் பி. அடுத்த டாப்பிக்கில் திட்டமுறையின் ப்ராஜெக்ட் மெத்தட் இதோட முக்கிய ஆதரவாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WH ஹில்பாட்ரிக் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தடோட முக்கிய ஆதரவாளர். மெயின் ப்ரொபனண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மெத்தட் WH கில்பாட்ரிக். அடுத்து விசாரணை அடிப்படையிலான கற்றலில் கவனம் எதன் மீது இருக்கும்? கேள்விகள் கேட்பது மற்றும் விமர்சன சிந்தனை. ஆப்ஷன் பி. அடுத்து ABL அந்த செயல்வழி கற்றல் எதை வலியுறுத்துகிறது? செய்தல் வழி கற்றல், செய்து கற்றல். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ABL மெத்தட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் வந்து வலியுறுத்துகிறது. செய்தல் வழி கற்றல். அடுத்து கூட்டுறவு கற்றலில் மாணவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள்? பொதுவான இலக்கை அடைய ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். பொதுவான இலக்கை அடைய ஒன்றாக சேர்ந்து. ஆப்ஷன் சி. அடுத்து எந்த முறை ஒரு மாணவரை தனது சொந்த வேகத்தில் கற்க அனுமதிக்கிறது? ஒரு மாணவரை தனது சொந்த வேகத்தில் கற்க அனுமதிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் கற்றல், இண்டிவிஜுவல் லேர்னிங். அடுத்து கூட்டுக்கற்றல் முதன்மையாக எதன் அடிப்படையில் அமைகிறது? சோஷியல் இன்ட்ராக்ஷன், சமூக தொடர்பு. ஆப்ஷன் பி. அடுத்து திட்டமுறையின் முதல் படி, திட்டமுறையின் அதாவது ப்ராஜெக்ட் மெத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் எ சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல். அடுத்த கேள்வி, கற்றல் எதை மேம்படுத்த உதவுகிறது? அதாவது குழு கற்றல் எதை மேம்படுத்த உதவுகிறது? ஒரு குழு கற்றலானது எதை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் மற்றும் தகவல் தொடர்பு திறன்கள். அடுத்த கேள்வி, கண்டறிந்து கற்றல் எந்த முறையின் ஒரு பகுதி? விசாரணை அடிப்படையிலான கற்றல். ஆப்ஷன் பி. என்கொயரி பேஸ்ட் லேர்னிங். அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மைய வகுப்பறையில் ஆசிரியர் எவ்வாறு செயல்படுகிறார்? ஆசிரியர் மைய வகுப்பறையில் ஆசிரியர் எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார நபர் மற்றும் அதிகாரம் கொண்டவர். ஆப்ஷன் பி. ரிசோர்ஸ் பர்சன் அண்ட் அத்தாரிட்டி. 22வது கேள்வி, கற்பவர் மைய கல்வி எதில் கவனம் செலுத்துகிறது? மாணவர்களின் தனிநபர் வேறுபாடுகள் மற்றும் ஆர்வங்கள். ஆப்ஷன் பி. அடுத்து பாட மைய கலைத்திட்டம் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? பாடப்பொருள் அறிவு, நாலேஜ் ஆஃப் கண்டென்ட். 24வது கேள்வி, எந்த மாதிரி அறிவு கட்டமைப்பியல் கொள்கையை ஊக்குவிக்கிறது? எந்த மாதிரி அறிவு கட்டமைப்பியல் கொள்கையை ஊக்குவிக்கிறது? கற்பவர் மைய முறை, லேர்னர் சென்ட்ரிக். 25வது கேள்வி, ஆசிரியர் எளிதாக்குபவர் என்ற பாத்திரம் எதில் காணப்படுகிறது? ஆசிரியர் என்பவர் எளிதாக்குபவர் என்று எதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பவர் மைய கற்றல். அடுத்தது ப்ரூனரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கற்பித்தல் கோட்பாடு. ஜெரோம் ப்ரூனர் எந்த கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்? கண்டறிந்து கற்றல், டிஸ்கவரி லேர்னிங். ப்ரூனரின் கூற்றுப்படி கற்றலின் செயல்நிலை எதை உள்ளடக்கியது? செயல்பாடுகள் மற்றும் இயக்கம், அதாவது உடல் செயல்பாடுகள் மற்றும் இயக்கம். ஆப்ஷன் சி. பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். 28வது கேள்வி, ப்ரூனரின் கோட்பாட்டில் உருவநிலை, ஐகானிக் ஸ்டேஜ் எதன் மூலம் கற்றலை குறிக்கிறது? காட்சி படங்கள் மற்றும் வரைபடங்கள், விஷுவல் இமேஜஸ் அண்ட் டயக்ராம்ஸ். 29வது கேள்வி, ப்ரூனரின் மாதிரியில் கற்றலின் மிக உயர்ந்த நிலை எது? குறியீட்டு நிலை. குறியீட்டு நிலை தான் ப்ரூனரோட மாதிரியில் கற்றலின் மிக உயர்ந்த நிலை, சிம்பாலிக் குறியீட்டு நிலை. ஆப்ஷன் சி. அடுத்து ப்ரூனரின் சுருள் கலைத்திட்டம், ஸ்பைரல் கரிக்குலம் எதை பரிந்துரைக்கிறது? ஆப்ஷன் சி. தலைப்புகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆழத்துடன் மீண்டும் பார்வையிட வேண்டும். தலைப்புகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆழத்துடன் மீண்டும் பார்வையிட வேண்டும். டாபிக் ஷுட் பி revisited with increasing depth. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக்கில் கற்றலின் நிலைகள், அதில் வந்து முன் செயல்பாடு, இடை செயல்பாடு மற்றும் பின் செயல்பாடு, ப்ரீ ஆக்டிவ், இன்டராக்டிவ் அண்ட் போஸ்ட் ஆக்டிவ். 31வது கேள்வி, பாடத்திட்டமிடல் கற்பித்தலின் எந்த நிலையில் நிகழ்கிறது? முன் செயல்பாடு. பாடத்திட்டமிடல் என்பது கற்பித்தலின் முன் செயல்பாடு நிலை. அடுத்து உண்மையான வகுப்பறை கற்பித்தல் மற்றும் தொடர்பு எப்போது நிகழ்கிறது? இடை செயல்பாடு நிலை, இன்டராக்டிவ் பேஸ்.
அடுத்து மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம் எதன் பகுதிகள்? பின் செயல்பாடு. போஸ்ட் ஆக்டிவ் பேஸ். ஆப்ஷன் சி. 34வது கேள்வி, முன் செயல்பாடு நிலையில் ஆசிரியர் எதை தீர்மானிக்கிறார்? குறிக்கோள்கள் மற்றும் உத்திகள். ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து 35வது கேள்வி, மாணவர்கள் பாடத்தை புரிந்து கொண்டார்களா என்பதை சரிபார்ப்பது எந்த நிலையை உள்ளடக்கியது? போஸ்ட் ஆக்டிவ். பின் செயல்பாடு. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 21st செஞ்சுரி 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் திறன்கள். 21ஆம் நூற்றாண்டு திறன்களில் 4 சிகளில் எவை அடங்கும்? 4C அப்படிங்கிறது அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4C என்பது ஆப்ஷன் பி கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. இதுதான் வந்து 4C. 4C என்பது ஆப்ஷன் பி கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. அதாவது விமர்சன சிந்தனை, தகவல் தொடர்பு, ஒத்துழைப்பு, படைப்பாற்றல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 21st செஞ்சுரியில் வந்து அடங்கும் 4C. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி. பியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. இதுதான் 4C. இந்த 4Cங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. அடுத்து டிஜிட்டல் லிட்ரஸி மீன். டிஜிட்டல் கல்வியறிவு என்பது ஆப்ஷன் பி தொழில்நுட்பத்தின் மூலம் தகவல்களை கண்டறிய, மதிப்பீடு செய்ய மற்றும் பயன்படுத்தும் திறன். அடுத்து 38வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டில் ஆசிரியரின் பங்கு எதை நோக்கி மாறுகிறது? கற்றலை எளிதாக்குபவர். ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் லேர்னிங். அடுத்து கிரிட்டிக்கல் திங்கிங் இன்வால்வ்ஸ். விமர்சன சிந்தனை எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி தகவல்களை புறவயமாக பகுப்பாய்வு செய்வது. அனலைசிங் இன்ஃபர்மேஷன் ஆப்ஜெக்டிவ்லி. 40வது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டு கற்பித்தல் எதை வலியுறுத்துகிறது? வாழ்நாள் முழுவதும் கற்றல். லைஃப் லாங் லேர்னிங். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கலவையான கற்பித்தல் தொடர்பான கேள்விகள். மிக்ஸ்டு பெடகாஜிக்கல் கொஷின்ஸ். இதெல்லாமே சேர்ந்து சமூக திறன்களை மேம்படுத்த உதவும் மிகவும் பொருத்தமான முறை கூட்டுறவு கற்றல். கோஆபரேட்டிவ் லேர்னிங். அடுத்து கல்வியில் உள்ளடக்கம் என்பது என்ன? கல்வியில் உள்ளடக்கம் என்பது பன்முகத்தன்மையை மதித்த. ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. அடுத்த கேள்வி, ஒரு திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நிஜ வாழ்க்கை சிக்கல்கள் சார்ந்தது. அந்த நிஜ வாழ்க்கை சிக்கல்கள் சார்ந்ததாக ஒரு திட்டம், ப்ராஜெக்ட் வந்து இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி. 44வது கேள்வி, பிரதிபலிப்பு கற்பித்தல் என்பது என்ன? ரெஃப்ளெக்டிவ் டீச்சிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி ஒருவரின் சொந்த கற்பித்தல் முறைகள் மற்றும் விளைவுகளை பகுப்பாய்வு செய்தல். ஆப்ஷன் பி. 45வது கேள்வி, பச்சாதாபம் போன்ற மென்திறன்கள் யாருக்கு முக்கியம்? சாஃப்ட் ஸ்கில் லைக் எம்பத்தி ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார். சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருவருக்கும் தேவை இந்த மென்திறன்கள்லாம். அந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து சாஃப்ட் ஸ்கில் லைக் எம்பத்தி ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். 46வது கேள்வி, தகவல் கல்வியறிவு என்பது எதற்கான திறன்? தகவல்களை அடையாளம் காண, கண்டறிய மற்றும் மதிப்பீடு செய்ய. தகவல்களை வந்து அடையாளம் கண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மதிப்பீடு செய்வதற்கு தகவல் கல்வியறிவு என்பது முக்கியமான திறன். 47வது கேள்வி, கற்பித்தலின் எந்த நிலை நோயறிதல் சோதனையை உள்ளடக்கியது? இடை செயல்பாடு நிலை. இன்டராக்டிவ் பேஸ். 48வது கேள்வி, CWSN அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் எதிலிருந்து அதிகம் பயனடைகிறார்கள்? பல்துறை கற்றல். மல்டி மாடல் லேர்னிங். ஆப்ஷன் ஏ. 49வது கேள்வி, சிக்கலை தீர்ப்பது எந்த முறையில் ஒரு முக்கிய திறன்? திட்ட அடிப்படையிலான கற்றல். ஆப்ஷன் பி. இந்த வீடியோவோட இந்த யூனிட்டோட கடைசி கொஷின், கற்பித்தல் முறையின் இறுதி நோக்கம் என்ன? இந்த பெடகாஜியோட அல்டிமேட் எய்ம் ஆஃப் பெடகாஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனுள்ள கற்றல் மற்றும் வளர்ச்சியை எளிதாக்க. டு ஃபெசிலிட்டேட் எஃபெக்டிவ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50வது கேள்வி இந்த 8th யூனிட்டுக்கு உண்டான. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு முக்கியமான கேள்விகளாக எடுத்திருக்கு. இப்போதைக்கு
எக்ஸாம் முடிய இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரொம்ப கஷ்டமான கொஷினாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி அடுத்ததில் பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 8 யூனிட் முடிஞ்சிருக்கு. 9th and 10 இந்த யூனிட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் அது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.